அனைவருக்கும் வணக்கம். இது ஹாய் ஃப்ரம் தமிழ் உங்கள் யூடியூப் சேனல். நேற்று யூடியூப்பில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த 176வது டைட்டில் டீசர் சன் பிக்சர்ஸோட கலாநிதி மாறன் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் அனிருத்தோட இசையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போகிற 171வது திரைப்படத்தோட டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யூடியூப்பில். ஸோ படத்துக்கு கூலி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. இந்த டைட்டில் டீசரோட மொத்த நேரம் 3.5 நிமிஷம், 3.16 நிமிஷம். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க, நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. முழுக்க வாட்ச் சம்மந்தப்பட்டது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கோல்ட் ஸ்மக்லிங் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஒரு ஃபைட் பண்ணுறது மாதிரி ஒரு டைட்டில் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகங்கிறது படத்தில் வருமா வராதா? விக்ரம் படத்தில் இதே மாதிரி ஒரு டைட்டில் டீசர் அனௌன்ஸ் பண்ணாங்க, ஆனால் அந்த சீன் வந்து படத்தில் வரல. அதே மாதிரி லியோவிலையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த முழு சீன் வரலை. ஆனால் இன்டர்வல் பிளாக் அந்த மாதிரி தான் ஒரு டைலாக் கூட ஆரம்பிச்சிருச்சு. விக்ரம் படத்தில் வந்து ஆரம்பிக்கலாமா, லியோவில் வந்து பிளடி ஸ்வீட், அதே மாதிரி இந்த கூலி ரஜினி படத்தில் வந்து முடிச்சிடலாமா அப்படிங்கிற ஒரு டைலாக் மட்டும்தான் படத்தில் வருங்கிற மாதிரி தோணுது. ஸோ அந்த அடிப்படையில் டைட்டில் டீசர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைட்டில் டீசரில் நிறைய விஷயங்களை வந்து காமிச்சிருக்காங்க. இது வந்து டைட்டில் டீசர் இல்லையா? ஸோ கூலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறதுக்காக ஒரு மாசாக ஒரு டைட்டில் டீசர் செஞ்சுருக்காங்க சன் டிவி அண்ட் லோகேஷ் கனகராஜ் டீம். நிறைய கோட் கொடுத்துருக்காங்க. இப்போ கூலி அப்படிங்கிறது வந்து கையில் இங்கே வந்து அப்படியே ஒரு இது தொடப்பார், ரத்தத்தோடு தொடப்பார் சூப்பர் ஸ்டார். அது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய பேர் உழைப்பாளி படத்தில் கட்டியிருப்பாங்கன்றாங்க. உழைப்பாளி படத்துக்கு முன்னாடி தீங்கிற ஒரு படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து நடிச்சிருந்தார். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா முழுக்க கஷ்டப்பட்டு சாதாரண லேபரில், அதே மாதிரி போர்ட்டில் லேபராக இருந்து அதுக்கப்புறம் வந்து அந்த பட்டை போட்டிருப்பார். அதில் வந்து 7, 8, 6ன்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கூலி அப்படின்னு எழுதியிருக்கு, பிகாஸ் டைட்டில் டீசர் இல்லையா? ஸோ அது மாதிரி எழுதியிருக்காங்க. அது டான் ஆவார். அதுக்கப்புறம் வந்து சௌகார் ஜானகி தான் அந்த படத்தில் அம்மா. டான் ஆகிட்டு கடைசியில் அவங்க தம்பி போலீஸ், கடைசியில் இறந்துருவார். அப்போ அவங்க தம்பியை வந்து சுட்டு கொண்டுருவார். ஸோ அந்த பேஸ் பண்ணி அந்த கூலிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல வச்சு தொடப்பார், ரத்தத்தில் வந்து தொடப்பார். ஸோ நிறைய கோல்ஸ் வச்சுருக்காங்க. குறிப்பாக எஸ்பெஷலி வந்து கோல்டு வந்து வாட்ச் காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கோல்டு செயின் மாதிரி அந்த வில்லன் எடுத்துகிட்டு போய் ரஜினி அடிக்க போகிறாரு பார்த்தீங்களா? அதை சுற்றி பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாட்ச் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் வந்து நிறைய ஆன்டிக்கான வாட்ச் இருக்கும். எல்லா பேரும் எந்த ஆங்கிளில் யோசிக்கிறாங்கன்னா சூப்பர் ஸ்டார் வந்து பெரிய டானாக இருப்பார், பெரிய ஒரு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பட் இந்த படத்தில் என்ன கோடிங் நான் ஃபீல் பண்ணுறேன்னா, ஒருத்தன் வந்து போர்ட் செக்யூரிட்டியை உடச்சிட்டு வரான்னு சொல்லி ஃபோன் கால் வருது இல்லையா? ஸோ ஒருத்தன் தான் சொல்கிறாங்க, ஓ டிஸ்கோ அப்படிங்கிற ஒரு பெரிய கேங்ஸ்டரோ, ரோலெக்ஸுங்கிற ஒரு கேங்ஸ்டரோ அப்படி கிடையாது. ஒருத்தன் உடச்சிட்டு வரான், போர்ட் செக்யூரிட்டி உடச்சிட்டு வரான் ஒருத்தன். அப்படின்னா அதாவது பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கில் வர மாதிரி இருக்கும். அது அப்போ உள்ள எமகா பைக்கா இல்லை வந்து ஜாவா பைக்கா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒரு பைக் சவுண்ட் கேட்கும். அந்த பைக் சவுண்டு கேட்குறப்ப அப்போ அந்த ஒரு 1990s 1985 உள்ள எமகாவோட சவுண்ட் கேட்குது. ஸோ அந்த பைக்கில் வரக்கூடிய ஒரு காமன் மேனாக இருக்கலாம். அப்படி உள்ளே வர்றப்போ அந்த கோல்ட் ஸ்மக்கிள் பண்ணக்கூடிய விஷயத்தை டார்கெட் பண்ணி வரக்கூடிய ஒரு பர்சனாக சூப்பர் ஸ்டார் வர கிடையாது. இவனுக்கு ஏதோ ஒரு சில்லறத்தனமாக ஏதோ ஒரு பொருளை வந்து ரஜினிகாந்த்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது மாதிரியும், அந்த பொருளை தேடி வர்றப்போ ஃபாலோ பண்ணி வர்றப்போ இந்த இடத்துக்குள்ளே போகிறாங்க, கடைசியில் வந்து உள்ளே போகிறப்ப பார்த்தா ஸ்மக்கிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து மேபி அட பாவிகளா இந்தளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி யாரும் அந்த மாதிரி சல்லித்தனமான ஒரு விஷயத்தை பண்ணதுன்னு சொல்லி குரூப்பில் கேட்குறப்போ நான் தானே பண்ண ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறப்போ ரஜினி விரட்டிட்டு வர்றது மாதிரி கூட இருக்கலாம். ஸோ லோகேஷ் கனகராஜ் படனால இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டார். அட் த சேம் டைம் வந்து இப்படி கூட கதைக்களங்கள் நகரலாம். ஸோ எப்படின்னு நம்மளால் யூகிக்க முடியல. பட் இது வந்து டைட்டில் டீசர், இது முழுக்க இது எப்படிங்கிற கதைக்களம் அப்படிங்கிறது யாராலையும் வந்து அனலைஸ் பண்ண முடியாது, யூகிக்க முடியாது. பட் எனிவே கூலிங்கிற விஷயத்தை மட்டும் முன்னிலைப்படுத்தி டைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சன் டிவி அண்ட் லோகேஷ் கனகராஜ் டீம். மியூசிக் வேறு லெவல். இந்த டைட்டில் டீசரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சீன் வரும். எப்படின்னா அப்படியே ஒருத்தனை அடித்து பறக்க விடுவார் சூப்பர் ஸ்டார். அப்படியே போய் அவர் ஸ்பீக்கர் கிட்ட விழுந்தவொன்னா அங்கே உள்ள ரிமோட் அப்படி பறந்து வரும். தனக்கே உரிய ஸ்டைலில் வந்து ரஜினிகாந்த் வந்து அந்த ரிமோட் அப்படி கட்சின்னு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு டைலாக் பேசிவிட்டு அந்த ரிமோட்டை வச்சு அப்படியே ஆன் பண்ணுவார். ஆன் பண்ணுற இடத்துல அப்படியே பறக்கும். மியூசிக்கில் வந்து அவர் முடி பறக்கும், அந்த வில்லனோட முடி.
அடியாளோட முடி வந்து அப்படி பறக்கும், அந்த இடத்துல அனிருத்துன்னு போடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சூப்பர் ஸ்டாருக்குன்னு ஒரு ஸ்டைலில் வச்சுருக்காங்க. அதை யாரும் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. ரிமோட்டை கச்சின்னு பிடிச்சி அப்படி டக்குன்னு ப்ரெஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஃபைட் வந்து ஓகே. கடைசியில் கோல்டு பார் இருக்குல்ல, தங்க கட்டி மேலே படுத்துக்கிட்டு செண்பகமே செண்பகமே விசில் அடிப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரஜினி சார் நடித்த அவருடைய பழைய படங்கள்லேருந்து ரங்கா, அதுக்கப்புறம் நினைத்தாலே இனிக்கும் அப்படிங்கிற படத்துலேருந்து 2-3 டைலாக் அண்டு சாங்ஸோட வரிகள்லாம் வந்து பேசியிருப்பார். ஸோ ஆல் ஓவர் டைட்டில் டீசர் ரஜினி ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜோட ரசிகர்களுக்கும் நல்ல ஒரு விருந்து மாதிரி தான் அமைஞ்சிருக்கு டைட்டில் டீசர். ஸோ பார்ப்போம் படம் எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். இது வந்து டைட்டில் டீசரை பற்றி முழுக்க என்ன விஷயமோ அதை பற்றி தெரிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த விஷயங்களையும் நம்ம வந்து கண்டிப்பாக வேறு ஒரு படத்தின் மூலமாக டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம ஹாய் ஃப்ரம் தமிழன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பேசுகிற விஷயங்கள் சில விஷயங்கள் சரியாக தப்பாங்கிற விஷயத்த மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.